இல்ல திரும்பவும் உன் அம்மாவோ அந்த சாரதாவோ உன்கிட்ட உன் பாட்டி சொல்ற எல்லாத்தையும் அப்படியே கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்லாத. உனக்கு எது சரின்னு படுதோ அத மட்டும்தான் செய்வேன்னு சொல்லுன்னு உன்னை குழப்பி விட்டுட்டாங்கன்னா நீ மறுபடியும் என் பேச்ச கேட்க மாட்டியோன்னு எனக்கு கொஞ்சம் யோசனையாவே இருக்குப்பா. அதான் கேக்குறேன். நிஜமாவே நீ நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? கண்டிப்பா பாட்டி. இனிமே யார் என்ன சொன்னாலும் நான் காதுலயே வாங்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்யறேன் பாட்டி. சரிப்பா, இப்ப நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். அதுக்கு மறுக்காம நீ உடனே சரின்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னப்பா தயங்குற? சரின்னு சொல்லுவியா? சொல்லுங்க பாட்டி. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. வர்ற புதன்கிழமை உனக்கும் தாராவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு நீ மனசார சம்மதிக்கணும். சம்மதிப்பியா? நீ இதுக்கு சம்மதிக்காத. உனக்கு தென்றல் தான் பொருத்தமானவ. தாராவை கட்டிக்க சம்மதிக்காத ஆகாஷ். உன் பாட்டி இப்பவும் உன்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அது புரியாம அவங்க மேல பரிதாபப்பட்டு இந்த நிச்சயத்துக்கு சம்மதிச்சிடாத. என்ன ஆகாஷ், சரின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? அப்படின்னா அன்னைக்கு ஆசிரமத்துல நீ இனிமே என் பேச்ச மீற மாட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? சொல்லு ஆகாஷ், இந்த பாட்டிய நீ ஏமாத்திட்டியா? இல்ல பாட்டி, அப்படிலாம் இல்ல. அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் பாட்டி. அப்படின்னா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நீ உடனே சரின்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் இவ்ளோ தயங்குற? அம்மா, நிச்சயதார்த்தங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா. அத பத்தி அவன் யோசிக்கணும்லம்மா. ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க. அவன் யோசிச்சு சொல்லட்டுமே. ஏமா இப்படி அவனை அவசரப்படுத்துறீங்க? கண்ணா, நான் என் பேரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல அனாவசியமா யாரும் குறுக்க வராதீங்க. ஆகாஷ், நீ எப்பவுமே என் பேச்ச மீற மாட்டேன்னு உன் மேல நம்பிக்கை வச்சுதான் நான் இந்த நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணிருக்கேன். அன்னைக்கு தாரா வீட்லயும் நான் தெளிவுபடுத்திட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு உன் சம்மதம் மட்டும்தான் வேணும். சொல்லு ஆகாஷ், உனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல சம்மதமா இல்லையா? எனக்கு சம்மதம் பாட்டி. ஆகாஷ், ஆகாஷ், நீ
நிஜமாவே இதுக்கு சம்மதிக்கிறல்ல? ஆமா பாட்டி. இப்பதான் நீ எனக்கு பேரன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆகாஷ். சரிப்பா, நீ ஆபீஸுக்கு கிளம்பு. உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னல, இங்க நீ யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். நீ கிளம்பு. ஆகாஷ், என்னப்பா இப்படி சொல்லிட்ட? வேண்டாம்ப்பா, வேண்டாம். இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நீ ஒத்துக்காத. உனக்கு தென்றல் தான் பொருத்தமானவ. நீ அவளைதான் ஆகாஷ் கட்டிக்கணும். அப்பதான் ஆகாஷ், நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ மறுபடியும் உன் பாட்டி கிட்ட போய் இந்த நிச்சயத்துக்கு சம்மதிக்க முடியவே முடியாதுன்னு சொல்லு. போடா, போய் சொல்லு. இந்த தாரா உனக்கு வேண்டான்னு சொல்லு. ஆமாப்பா, போய் சொல்லு. போ. இல்ல, நான் பாட்டி பேச்ச மீறி மறுபடியும் அவங்கள நான் இழக்க விரும்பல. என்னோட இந்த பிறவிய நான் என் பாட்டிக்கு அர்ப்பணிச்சிட்டேன். எனக்கு என் பாட்டியோட சந்தோஷம் தான் முக்கியம். நான் இனிமே சாகிற வரைக்கும் என் விஷயத்துல பாட்டி எடுக்கிற எந்த முடிவையும் நான் மறக்க மாட்டேன். ஆகாஷ், ஏய், இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் நிச்சயதார்த்த விஷயத்த பேசுறதுக்கு தாரா வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நந்தி மாதிரி இங்க வந்து நிக்கிற? அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அத்தை? ஏன் இப்படி என் பிள்ளைய போட்டு பாடா படுத்துறீங்க? அவ உங்க பேரனா பொருந்ததை தவிர வேற என்ன பாவம் செஞ்சா? அவனை இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க? அந்த தாரா பொண்ணு தனக்கு எப்பவுமே வேண்டான்னு ஆகாஷ் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கான். ஏன் அத்தை அத பத்தி எல்லாம் கவலைப்படாம மறுபடியும் வீட்டை விட்டு போயிடுவன்னு ஏமாத்தி அவனை பயமுறுத்தி இப்படி அநியாயமா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கீங்களே, உங்களெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? நான் சந்தோஷமான மூட்ல இருக்கேன். தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணி கோவப்படுத்தாம மரியாதையா இங்க இருந்து போ. முடியாது. எனக்கு நீங்க பதில் சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஓ, உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்னடி பதில் சொல்லணும்? இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு நீங்க இப்பவே ஆகாஷுக்கும் அந்த தாராவுக்கும் போன் பண்ணி சொல்லிடுங்க. ஓ, எனக்கே நீ ஆர்டர் போடுறியா?
எங்கிருந்து வந்துச்சுடி இந்த புது திமிரு? இது திமிரு இல்ல, என் புள்ள மேல எனக்கு இருக்கிற உரிமை. எனக்கு இருந்தாலும் என் பிள்ளைக்கு தென்றல் தான் பொண்டாட்டி. தென்றலை தவிர வேற யாரையுமே ஆகாஷ் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ என்னடி சம்மதிக்கிறது? உன் சம்மதத்தை யார் கேட்டா? இந்த நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணது நான். அதுக்கு என் பேரனும் சம்மதம் சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நீ யாருடி? ஆகாஷ் என்ன இதுக்கு மனசாரவா சம்மதிச்சா? உங்க வற்புறுத்தலுக்காக வேற வழியே இல்லாம சரின்னு சொன்னான். ஏத்த உங்க கட்டாயத்துக்காக விருப்பமில்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆகாஷால நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? உங்களுக்கு மட்டும் உண்மையிலேயே அவன் மேல பாசம் இருந்ததுன்னா அவனுக்கு இப்படி ஒரு கட்டாய கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்களா? ஒருவேளை நீ சொன்ன மாதிரி தாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஆகாஷ் நிம்மதி இல்லாம இருந்தான்னா அவனை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் அத பத்தி கவலைப்பட வேண்டாம். இல்ல அத்தை, நீங்க வீம்புக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்றத கேளுங்க அத்தை. இந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிடுங்க. முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. நீ என் கால்ல விழுந்து கதறினாலும் இந்த நிச்சயதார்த்தத்தை நான் கேன்சல் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லா வகையிலையும் தாராதான் ஆகாஷுக்கு பொருத்தமானவ. அத்தை வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் சொன்ன கேளுங்கட. இங்க பாருங்க அத்தை, நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடாது. கண்டிப்பா அந்த கடவுள் இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடும் பாருங்க. என்னடி நீயும் அந்த சாரதா மாதிரி என்கிட்ட சவால் விட ஆரம்பிச்சிட்டியா? உன்னோட வீணா போன இந்த சவாலுக்கு கடவுளை வேற துணைக்கு கூப்பிடுறியா? கடவுளை மட்டும் இல்லடி, வேணும்னா அந்த சாரதாவையும் அவ கூட அவ புள்ள சித்துவையும் சேர்த்து துணைக்கு கூப்பிட்டுக்கோ. நீங்க அத்தனை பேரும் சேர்ந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தறதுக்கு எப்படி வேணும்னாலும் முயற்சி பண்ணுங்க. தேவைப்பட்டா மறுபடியும் ஆகாஷ குழப்பி விட்டு என் பேச்ச கேட்க வேண்டான்னு கூட சொல்லி பாரு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆகாஷ் இனிமே நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் கிழிச்ச கோட்டை கனவுல கூட தாண்ட மாட்டான். அந்த அளவுக்கு அவனை நான் மாத்திட்டேன். அதனால நீ எப்படி முயற்சி பண்ணாலும் இந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்க முடியாது. நான் நினைச்ச மாதிரி நினைச்ச தேதியில இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும். நடத்தி காட்டுறேன். முடிஞ்சா தடுத்து பாரு. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். தாரா, அப்பா என்னாச்சுமா? மொபைல்ல ஏதோ வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? ஆகாஷ் மேரேஜ்க்கு ஓகே சொல்வாரா இல்லையான்னு யோசிச்சு மைண்ட் எல்லாம் ஒரே டிஸ்டர்ப்டா இருந்துச்சுப்பா. அதான் எனக்கு பிடிச்ச வீடியோ பார்த்தாலாவது கான்சென்ட்ரேட் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தேன். அப்ப கூட என் மைண்ட் முழுக்க ஆகாஷோட நினைப்பாவே தான்ப்பா இருக்கு. சாரிப்பா. கவலைப்படாதம்மா, அதான் ஆகாஷோட பாட்டி
பக்காவா ஆகாஷை திரும்ப அவங்க வழிக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல. எப்படியும் ஆகாஷ் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாமா. ஆண்டாளம்மா எப்படியும் சம்மதிக்க வச்சிருவாங்கம்மா, நீ கவலைப்படாத. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. உட்காருமா, உட்காரு. உட்காருங்க விஸ்வநாத். ஆ அம்மா, நீங்க வரும்போது நான் இப்ப சொன்னது கரெக்ட்னு சொன்னீங்களே, அது எதுக்கு? ஆமா விஸ்வநாத், நீங்க தாரா கிட்ட ரொம்ப கரெக்டான விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதத்தான் நான் பாராட்டினேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல பாட்டி. என் பேரன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டான். பாட்டி, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாமா, உங்க அப்பா சொன்ன மாதிரியே நான் என் பேரனை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சுட்டேன். வர்ற புதன்கிழமை உனக்கும் என் பேரன் ஆகாஷுக்கும் நிச்சயதார்த்தம். ஆகாஷ் எந்த மறுப்பும் இல்லாம உடனே சரி பாட்டின்னு சொல்லிட்டான். அதான் இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு கிளம்பி வந்துட்டேன். உங்க பேரன் இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு பாட்டி. நேத்து என்னமோ எனக்கு டெஸ்ட் எல்லாம் வச்ச உங்க பேரனை உங்களால சம்மதிக்க வைக்க முடியுமான்னு இப்ப பாத்தியா அவனை எப்படி சம்மதிக்க வச்சேன்னு. நிஜமாவே நீங்க கிரேட் பாட்டி. சரிங்க விஸ்வநாத், நிச்சயதார்த்த வேலை எனக்கு நிறைய இருக்கு. நான் கிளம்பட்டுமா? சரிங்கம்மா. நான் வரேன். அப்பா, தென்றல், என்னாச்சு? ஏன் தலை பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்ல, லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஏய், நான் வேணா டேப்லெட் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஏங்க வேண்டாங்கறீங்க? மாத்திரை கூட போடாம தலைவலியோட உட்கார்ந்து ஒர்க் பண்ண போறீங்களா? அதான் மேகனா மாத்திரை தரேன்றாங்கல்ல, வாங்கி போட்டுக்க வேண்டியதானே? இல்ல சித்து, மாத்திரை போட்டா தூக்கம் வரும், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். வீட்ல இருந்தனா அம்மா அக்கறையா தலைய பிடிச்சு விடுவாங்க. கொஞ்ச நேரத்துல என் தலைவலி எல்லாம் காணாம போயிடும். சரி, நான் போய் உங்க அம்மாவை கூட்டு வந்துடுறேன். என்ன பின்ன என்னங்க, தலைவலிச்சா கேண்டீன்ல போய் சூடா ஒரு காஃபி சாப்பிட்டா தலைவலி போயிடும். அதை விட்டுட்டு தலைவலிக்குது கால் வலிக்குதுன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும். தெரியும்ல, வாங்கி குடிங்க. அடப்பாவி.